ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா அலிஃப் ஜீரோ அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அலிஃப் ஜீரோ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஆனால் அதை வந்து அதோட யூட்டிலிட்டி என்ன, ஸோ அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, என்னோட ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐக்கான் ஆனில் வச்சிருந்தா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நான் வந்து டெய்லி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அலிஃப் ஜீரோ பற்றி நிறையா கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸுவாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஆல்ரெடி வந்து அலிஃப் ஜீரோ மேலே போடுறதுக்கான வீடியோ வந்து அலிஃப் ஜீரோவில் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலிஃப் ஜீரோ வெப்சைட்டில் இருக்கும். ஸோ அலிஃப் ஜீரோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்மில் சொல்லணும்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் 1 பிளாக் செயின்னு சொல்லலாம். ஸோ அலிஃப் ஜீரோ வந்து ஸ்கேலபிலிட்டியோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே அதிகமாக தெரியும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ஃபோக்கஸ்டாக இருக்க ஒரு ப்ராஜெக்ட். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் ஆன ப்ராஜெக்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஹைலி ஃபோக்கஸ்டாக இருக்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது அலிஃப் ஜீரோ தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ZK ரோலப். ஸோ ZK ரோலப்பை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸில் பேசியிருப்பேன். ஸோ அந்த ZK ரோலப்போட செக்யூரிட்டி லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ZK ரோலப் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் செயினில் வந்து பில்ட் ஆன காயின்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ZK ரோலப் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் ஆனால் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ZK ரோலப் அவைலபிளாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலிஃப் ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து A0 அப்படின்ற டிக்கெட் நேமில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த A0 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே கொடுக்காத மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அளவுக்கு ஒரு ஹியூஜ் மூவ்மெண்ட்டோ ஒரு 2x 3x அந்த மாதிரி எதுவும் வந்து எதுவும் வந்து தரல. அதுக்கான ரீசன் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நான் சார்ட் வந்து உங்களுக்கு காமிக்கல சொல்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ A0 லான்ச் ஆன பிறந்தே வந்து பார்த்தீங்கன்னா அது மீன் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து கொண்டு வந்தப்பே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அவ்வளோ மூவ்மெண்ட் தரல. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீ சேல்லே வந்து பார்த்தோம்னா காயின்ஸ் வந்து அலோகேஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து செல் பண்ணாத மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெயின் நெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக தான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிடுச்சு. ஸோ மெயின் நெட் லான்ச் ஆனால் தான் என்ன நடக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் டெவலப் ஆகும். ஸோ மெயின் நெட் வந்து இப்போ தான் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அலிஃப் ஜீரோ. பார்த்தீங்கன்னா 192 வேலிடேட்டர்ஸ் இப்போதைக்கு கனெக்டாக இருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெயின் பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் ஃபாஸ்ட். நீங்கள் இப்போ சொலானா செயின் எடுத்துக்கிட்டோம் இல்லை எத்தீரியம் செயின் எடுத்துக்கிட்டோம், நீங்கள் அதை கம்பேர் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ட் ஸ்கேலபிலிட்டி. ஸோ ஸ்கேலபிலிட்டி குறையில வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ஸ்கேலபிள் காயின்னு சொல்கிறாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்விட்டர் இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சொலானா ப்ராஜெக்ட் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. பிகாஸ் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொலானா மிஸ் அவுட் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலிஃப் ஜீரோ கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் கொண்டு வந்தாங்கன்னா அலிஃப் ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொலானா அளவு பெர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் நெட் லான்ச் பண்ணுற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவைட்டாக தான் இருந்தாங்க. ஸோ மெயின் நெட் லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறையா கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட்டர்ஸ் மூலியமாக பண்ணுறது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டர்ஸ் மூலியமாக பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க அலிஃப் ஜீரோ. ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாலெட்ஸ் அண்ட் சப் வாலெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன், பில்டிங் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் மேலே தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர் டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன்ஸை உருவாக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து சேஃபர் செக்யூர் ஃபார் த ஹோல் மார்க்கெட்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்கோ சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா அதுபடி தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் வந்து Web3 அடாப்டேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணியிருக்காங்க. Web3 அடாப்டேஷன்ஸ்குள்ளே வந்திருக்கு. ஸோ இதோட கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜான கம்யூனிட்டியாகவே இப்போதைக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு காயினோட ஹேட்டர்ஸ் வந்து அதிகமாக இருந்தாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயினை வந்து நெகட்டிவ் ஃபட்ஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த காயினுக்கு வந்து நெகட்டிவ்ஸ் வந்து கம்மி. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் அலோகேஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நிறைய ப்ராஃபிட் பண்ணாங்க இதில். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே கம்மியாக தான் இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா A0க்குனே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வேலெட்டும் வந்து இவங்க அவைலபிளாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த புல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த IDOs வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேஜர் ரோல் ப்ளே பண்ணதில்லை. அந்த Web3ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரோல் ப்ளே பண்ணுது. யூனிக்காக இருக்கும் உங்களோட எக்கோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நெட் லான்ச்சுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மெயின் நெட் லான்ச் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெக்குலராக ரொம்ப டைம் எடுத்தாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நெட் வந்து கரெக்டான பீரியடை லான்ச் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் BTC வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பம்பாக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் நெட்டையுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் குட் டைம் ஃபார் லான்ச்சிங்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் லான்ச் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்டர்ஸ் ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பில்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். பிகாஸ் வந்து
பார்த்தீங்கன்னா நீங்கள் சொலானா செயினில் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இப்போயுமே சொலானா செயினில் பில்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெக்குலியர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக உங்களுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பில்டிங் பண்ணுறா இருந்தால். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ A0 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிள், அதை விட ஸ்கேலபிள் அதிகம் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சொலானாவோட ஃபீஸ் வந்து எவ்வளோ ரெக்டிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ ரெக்டிஃபை பண்ணி கம்மியாக தான் ஃபீஸஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, அக்வேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கே போக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ ஒரு பெனிஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இதோட எக்கோசிஸ்டம் பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஐடிஓஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த எக்கோசிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக பார்க்கலாம். அண்ட் இப்போ இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ ALP0 வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $1.43 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் பிளேசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 225th ரேங்காக இருக்குது. என்ன பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிட்டு அண்ட் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பொறுத்தவரை நான் வந்து பார்த்தீங்கன்னா சொலானா ரீச் அவுட் பண்ண மாதிரி நான் ஒரு $100 வந்து பார்த்தீங்கன்னா $150 வரையும் கூட ALP0க்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அவங்க சொன்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் கரெக்டாக பண்ணாங்கன்னா. பட் ஆனால் இது கொஞ்சம் ஃபனியாக கூட இருக்கும் கைஸ், பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் தான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சொலானாவோட வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சப்ளைலையும் இருக்குது. டாப் 50 கூட இன்னும் வரல ALP0. ஸோ A0 வந்து பார்த்தீங்கன்னா டாப் 50 வந்து வர சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குன்றது தான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னோட ஒப்பீனியன் தான் கைஸ். ஸோ உங்களோட ஒப்பீனியன் எப்படின்றது எனக்கு தெரியல. ஈவன் $10 போனால் கூட அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா ஒரு 10x கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் லிஸ்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் பினான்ஸில் வந்து லிஸ்ட் பண்ணல. ஸோ பினான்ஸில் வந்து லிஸ்ட் பண்ணாங்கன்னா அது இன்னொரு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்டேபிளைஸ்டு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொண்டு போக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் A0வோட சார்ட் வைஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். $1. ஸோ $1 கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குட் பையிங் ஜோன். ஸோ அது கீழே ஆர்டர்ஸ் கூட நீங்கள் ஃபில் பண்ணி வைக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ALP0 அப்படின்னா என்னன்றது ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், see you in another video, bye.